அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேஷனை பற்றின லேட்டஸ்ட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டிஎன் செட் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் நம்மளுக்கு செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகிருந்தது. டிஎன் செட் எக்ஸாமினேஷன் குவாலிஃபை ஆனவங்க எல்லாருமே அடுத்த ஸ்டெப்பாக காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு அவங்களோட ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸ்டார்ட் பண்ணாதவங்க கூடிய சீக்கிரமே அந்த ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா எக்ஸாமினேஷன் நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வர இருக்குது. அதை பற்றின அஃபிஷியல் அப்டேட்டை தான் இப்போது பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேஷன் எப்போ இருக்கும் அப்படிங்கிறதையுமே இதில் நம்மளுக்கு மறைமுகமாக குறிப்பிட்டிருந்தாங்க. டிஆர்பி தரப்புலேருந்து காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக ஏதாவது நியூஸ் வெளியிட்ருக்காங்களா அப்படின்னா கிடையாது. ஆனால் டிஎன் செட் எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட்ஸை வெளியிடுறதுக்கு முன்னாடியே காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான ஒர்க்கை டிஆர்பி தரப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லூரி கல்வி ஆணையரின் செயல்முறை ஆணைகள். ஸோ இதில் என்ன பொருள் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துருங்க. கல்லூரி கல்வி இயக்கம், ஆசிரியர் தேர்வு வாரியம், நேரடி நியமனம், உயர்கல்வித்துறை சார்ந்த தெரிவு பணிகள், அமைச்சு பணியாளர்கள் மாற்றுப் பணியில் பணியமர்த்துதல் தொடர்பாக. அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம் கல்லூரி கல்வி இயக்கம் கிட்ட ஒரு நேரடி நியமனத்துக்காக மாற்று பணியாளர்களை பணியமர்த்துறதுக்காக கேட்க சொல்லி கேட்டிருக்குது. அதற்கு யார் யார் மாற்று பணியில் வர்றாங்க அப்படின்றத தேர்வு செஞ்சு கொடுக்கப்பட்ட ஆணை தான் இது. இதனுடைய கண்டென்ட்டை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு முழுமையான புரிதல் இருக்கும். வாங்க பார்த்துடலாம். ஸோ அதே மாதிரியே இதோட டேட் பார்த்திங்க அப்படின்னா 10/9/2025 அப்படின்னு இருக்குது. இந்த தேதியின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, செட் எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான ஒர்க்கில் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்றத இதிலிருந்து புரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். பார்வையில் காணும் ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவரது கடிதத்தில், அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து கல்லூரி கல்வி இயக்கத்திற்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. அதில் குறிப்பிட்ட விஷயங்களை தான் நம்மளுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்புவதற்கு அறிவிக்கை எண் 2/2024 நாள் 14/3/2024 படி வெளியிடப்பட்டதாகவும், அதாவது நம்மளுக்கு 4000 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் கடந்த 2024 மார்ச் மாதம் நம்மளுக்கு வெளியிட்டிருந்தாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் தான் நம்மளுக்கு டிஎன் செட் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் ரிலீஸ் ஆகாத காரணத்தினால, நிர்வாக காரணங்களால் நம்ம எக்ஸாமினேஷனை தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் 4ஆம் தேதி நடக்க இருந்த எக்ஸாமினேஷனை நம்மளுக்கு போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. இதுதான் நம்மளுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக நம்மளுக்கு தெரிஞ்ச அப்டேட். ஸோ இப்போவுமே நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தோம் அப்படின்றதோடு தான் சொல்லியிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இவ்வறிக்கையின்படி தெரிவு பணிகளை மேற்கொள்ளும் பொருட்டு இவ்வியக்கத்தை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் அமைச்சு பணியாளர்களை மாற்றுப் பணியில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பணிபுரிய ஆணை வழங்குமாறு கோரப்பட்டுள்ளது. ஸோ இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனின் அடிப்படையில் இதற்கான ரெக்ரூட்மெண்ட்டை நடத்துறதுக்கு ஏற்றபடியாக எங்களுக்கு பணியாளர்களை மாற்றுப் பணியில் டிஆர்பிக்கு அமர்த்தி கொடுங்க அப்படின்னு ஆசிரியர் தேர்வு வாரியம் கேட்டதாக தான் இந்த கடிதத்தில் நம்மளுக்கு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷனை நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம். அந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு கல்லூரி கல்வி இயக்கத்தின் சார்பாக உங்ககிட்ட இருக்கிற பணியாளர்களையும் அலுவலர்களையும் இந்த ரெக்ரூட்மெண்ட் பர்பஸ்க்கான ஒர்க்கை செய்கிறதுக்காக எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து கேட்டிருந்திருக்காங்க. அதற்கு ஒப்புக்கொண்டு அதற்கான அலுவலர்கள் யார் யார் அப்படிங்கிற தேர்ந்தெடுத்த லிஸ்ட்டோட நம்மளுக்கு கல்லூரி கல்வி இயக்கத்திலேருந்து இந்த ஆணையை பிறப்பிச்சிருப்பாங்க. இப்போது இதில் டேட் இம்பார்ட்டண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னோமா, அதாவது மறைமுகமாக நம்மளுக்கு தெரியும்னு சொன்னோம். அதை பார்த்துருவோம்.
அதன் அடிப்படையில் மேற்காண் பணிகளை மேற்கொள்ள கீழ்காணும் பணியாளர்களை, ஸோ கீழே வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் பணியாளர்களை வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே இப்போ வந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த உதவி பேராசிரியர்கள் தெரிவு பணியை செய்கிறதுக்கான பணிகளில் ஈடுபட போகிறாங்க. சரிங்களா? தெரிவு பணிகள் முடியும் வரை அல்லது 6 மாத காலத்திற்கு, தெரிவு பணிகள் முடியும் வரை அல்லது 6 மாத காலத்திற்கு, இதில் எது முந்தையதோ அதுவரை ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் மாற்றுப் பணியில் பணிபுரிய ஆணை வழங்கப்படுகிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே அந்த 4000 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேக்கன்சிஸ் அந்த நோட்டிஃபிகேஷனின் படி அதிலிருந்து கேண்டிடேட்ஸை ரெக்ரூட் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ண வரப்போகிற பணியாளர்கள் தான் இவங்க எல்லாருமே. ஸோ இவங்க வந்து எவ்வளோ நாள் இந்த மாற்றுப் பணியில் இருப்பாங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். தெரிவு பணிகள் முடியும் வரை, அதாவது இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரையும், அப்படி இல்லைன்னா அல்லது 6 மாத காலத்திற்கு, ஸோ 6 மாதத்துக்கு அவங்க வந்து இருக்கலாம். இதில் எது ஃபஸ்ட்டு வருதோ அது வரையும் அவங்க வந்து டிஆர்பியில் மாற்றுப் பணியில் இருப்பாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்போது 6 மாதத்துக்குள்ளேயே இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடியறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி ஒரு வேளை 6 மாதத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த பணியாளர்கள் எல்லாருமே அவங்களுடைய அந்த ஒரிஜினல் ஒர்க் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஒர்க்கில் வந்து ரெஸ்யூம் ஆயிடுவாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம எக்ஸாம் டேட் எப்போது இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். 6 மாதத்துக்குள்ளேயே நம்மளுக்கு கம்ப்ளீட் ஒர்க்குமே, அதாவது இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான கம்ப்ளீட் ஒர்க்குமே நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆக போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போது எக்ஸாமினேஷன் டேட்டுமே நம்மளுக்கு எப்படி இருக்கும், அந்த 6 மாதத்துக்குள்ளே தான் கண்டிப்பாக இருக்கணும். கம்ப்ளீட் ரெக்ரூட்மெண்ட்டே 6 மாதத்துக்குள்ளே முடியுது அப்படின்னா எக்ஸாமினேஷன் டேட் நம்மளுக்கு கூடிய விரைவில் எப்போ வேணாலும் இருக்கலாம். அதை நம்மளால் கணிக்க முடியாது. ஏன்னா ப்ரீவியஸாக டிஆர்பி நம்மளுக்கு டிஎன்செட் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணதையே நீங்கள் யோசித்து பார்த்துக்கலாம். திடீர்னு ஒரு நாள் செட் எக்ஸாமினேஷனோட டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃபியூ டேஸ்லேயே நம்மளுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் இருந்தது. ஸோ அதே வித் எக்ஸாம்பிளாக பார்க்கும்போது நம்மளுக்கு காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான டேட்டுமே திடீர்னு ஒரு நாள் நம்மளுக்கு வந்து கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுவாங்க. அப்படி அப்டேட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதற்கான எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு நடக்க இருக்குது. அதற்கப்புறம் அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கிறது, அந்த ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே வர்றது, இது எல்லாமே வித்தின் 6 monthஸில் முடிஞ்சிடும் அப்படின்னு தான் இந்த ஆணையின்படி நம்ம வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்படி ஒரு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இருக்காது இல்லைங்களா? ஸோ அப்போனால இதை நம்ம நம்பி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ப்ரிப்பரேஷனை வந்து முழு மூச்சாக நம்ம ஃபோக்கஸ்டாக கொண்டு போகலாம். கண்டிப்பாக நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் நடக்க இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எப்போது அப்படிங்கிற டேட் மட்டும்தான் நம்மளுக்கு இன்னும் அனௌன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நாளைக்கே எக்ஸாம்னாலும் நம்மளால் எழுத முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஹார்டாக ப்ரிப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமை நம்ம வந்து கிளியர் பண்ணிட முடியும். டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக எக்ஸாமினேஷன் எழுதணும் அப்படிங்கிறதுனால தான் ப்ரிப்ரேஷனுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அதனால் ப்ரிப்ரேஷன்ஸை வந்து விடாமல் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. எக்ஸாமினேஷன் டேட்ஸ் வந்து தோராயமாக எப்போது இருக்கலாம் அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்படி வந்து ஒரு அஃபிஷியலான நியூஸ் நடந்திருக்கு அப்படின்னா பின்னாடி வந்து இதுக்கான ஒர்க்ஸ் வந்து போயிட்டே தான் இருக்குது அப்படின்றத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க முடியுது. எப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஒர்க்ஸுமே பேக்ரவுண்டில் கம்ப்ளீட் ஆகுதோ நம்மளுக்கு அடுத்தபடியாக எக்ஸாமினேஷன் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இனிமேலும் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா லாஸ் வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தான். குவாலிஃபை ஆன கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து எக்ஸாமினேஷனுக்கு ரெடியாகிருங்க. இதுதான் காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேஷன் பற்றி லேட்டஸ்ட்டாக கிடைச்ச நியூஸ். ஸோ எல்லோரும் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு போட்ட தமிழ் வீடியோஸ் அண்ட் ஜிஎஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியதாக இருக்கும். தமிழ் வீடியோஸ் அண்ட் ஜிஎஸ் வீடியோஸ் எல்லாமே ஒரு டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய குரூப் எக்ஸாமினேஷனுக்கு போதுமான அளவு தான் அந்த வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே மேக்ஸிமம் ஸ்கூல் புக் கண்டென்ட்டு, கொஞ்சம் அவுட் சோர்ஸ் கண்டென்ட், புக்கில் இல்லாத கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு, அப்புறம் புக்கில் இல்லாமல் நம்மளுடைய தமிழ்நாட்டு தலைவர்களை பற்றி படிக்கக்கூடிய பாயிண்ட்ஸு, இது எல்லாமே கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண மெட்டீரியல்லேருந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா
ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி கொடுத்துருந்துருப்போம். ஸோ அதை ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களோட தமிழ் அண்ட் ஜிஎஸ் ப்ரிப்ரேஷன்ஸ்க்கு போதுமானதாக இருக்கும். எக்ஸாமினேஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா கரண்ட் அஃபேர்ஸ் டச்சப் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாமினேஷனுக்கு நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் கனெக்டடாகவே இருங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.